8ஆம் நாள் அன்று எம்பெருமான் எல்லைக்கரை மண்டபம் என்று இந்த திருவரங்கம் பெரிய கோயிலுக்கு வெளியிலே இருக்கக்கூடிய ஊர் எல்லையிலே இருக்கக்கூடிய ஒரு மண்டபத்துக்கு சென்று அருளி அங்கிருந்து சாயங்கால வேளையிலே குதிரை வாகனத்திலே மீண்டும் திருவரங்கம் தன்னுடைய சந்நிதிக்கு திரும்பி எழுந்துள்ளக்கூடிய வைபவம் நடக்கும். அப்பொழுது கோரதத்துக்கு அருகிலே எம்பெருமான் வையாளி கண்டருளுவான். இந்த வையாளி என்பது திருவரங்கத்திலே மிகவும் பிரசித்தமானது. எம்பெருமான் குதிரை வாகனத்திலே சுற்றி சுற்றி வருவது, அங்கிருந்து இங்கே ஓடுவது, அங்கிருந்து இங்கே ஓடுவது என்று மிக ஆச்சரியமான ஒரு வைபவம் அது நடக்கும். இந்த 8ஆம் நாள் அன்றுதான் முற்காலத்திலே கலாப காலம் என்று சொல்லுவார்கள் பெரியோர்கள். எம்பெருமான் இப்படி எல்லைக்கரை மண்டபத்துக்கு எழுந்தருளியிருந்த அன்றைய தினத்திலே தான் பெரிய படையெடுப்பு நடந்து அங்கே ஆதிகேசவ பெருமாள் சந்நிதி, அங்கே ஒரு அக்ரஹாரம், அது அந்த கொள்ளிடக்கரையிலே இருக்கக்கூடிய இடம். அங்கே 12,000 ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அவர்களுக்கு அங்கே தலைகளானது அறுக்கப்பட்டது. இந்த வெளியிலிருந்து வந்த முகலாயர்களாலே பேராபத்து நேர்ந்தது என்று சரித்திரம் பார்க்கிறோம். அது பன்றியாழ்வான் கலகம் என்று சொல்லப்படுகிறது. 12,000 ஸ்ரீ வைஷ்ணவர்கள் முடிதிருத்தின அந்த ஒரு சோகமான நிகழ்ச்சி அது இந்த தினத்திலே தான் நடந்தது. அப்படி அந்த 8ஆம் நாள் எல்லைக்கரை மண்டபத்திலிருந்து எம்பெருமான் திரும்பவும் எழுந்தருளி குதிரை வாகனம் புறப்பாடு கண்டருளி தன்னுடைய ஆஸ்தானத்தை சென்று சேர்கிறான். அதற்கடுத்தது 9ஆம் நாள். இந்த 9ஆம் நாள் இந்த உற்சவத்திலே மிகவும் முக்கியமான நாள். இது பங்குனி உத்திர திருநாள். இந்த தினத்திலே தான் ஸ்ரீரங்க நாச்சியாரும் ஸ்ரீ ரங்கநாதன் நம்பெருமாளும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஆண்டுக்கு ஒரு முறை நேரக்கூடிய அற்புதமான வைபவம். காலையிலே எம்பெருமான் வாத்தியங்கள் எல்லாம் இல்லாமல் சித்திரை திருவீதிகள், உத்தர திருவீதிகள் இதெல்லாம் சென்று புறப்பாடு கண்டருளி தாயார் சந்நிதியை அடைந்து அங்கே தாயாருடன் சேர்ந்து இருக்க பார்ப்பான். ஆனால் தாயார் அவனை உள்ளே சேர்த்து கொள்ள மாட்டாள். கதவை அடைத்து அவனை விரட்டுவாள். நீ உறையூருக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கிறீர், நம்மிடத்திலே உமக்கு பிரியமில்லை என்று சொல்லி விரட்டுவார். அப்பொழுது அங்கே பிரணய கலகம் ஆனது நடக்கும். இந்த பிரணய கலகம் என்பது ஏற்கனவே நாம் தனியாக ஒரு காணொளி போட்டிருக்கிறோம், அதை கண்டுகொள்வது. அதிலே கடைசியிலே நம்மாழ்வார் சமாதானம் செய்து வைப்பார் என்று நாம் பார்த்திருக்கிறோம். இப்படி அந்த சமாதானம் ஏற்பட்ட பிறகு நம்பெருமாளும் நாச்சிமாரும் சேர்ந்திருந்து பங்குனி உத்திர மண்டபத்திலே எல்லாருக்கும் சேவை சாதிப்பார்கள்.